தாய்லாந்துல எலெக்ஷன் February 8ஆம் தேதி தாய்லாந்து எலெக்ஷன் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ தாய்லாந்து எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடியே தாய்லாந்து கம்போடியா பிரச்சனை முடிவுக்கு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய மக்கள் விரும்புகிறார்கள். அங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கும் அதுதான் சிறப்பானதா இருக்கும். ஸோ February மாதத்துக்குள் தாய்லாந்து கம்போடியாவினுடைய பிரச்சனை இறுதி கட்டத்தை அடைந்து இரண்டு பேருமே பீஸ் டீல்ல கையெழுத்து போட வேண்டும் அப்படிங்கிறதா நம்முடைய ஆசையும் கூட. இதை உடனடியாக செய்யறதுக்கு ஒரே ஒரு நபரால தான் முடியும். அவர் தான் வேற யாருமே இல்ல, மிஸ்டர் நோபல் பிரைஸ் பிரசிடென்ட் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள். அவர் நினைச்சிருந்தாருன்னா ரஷ்யா உக்ரைன் போற 24 மணி நேரத்தில் நிப்பாட்டி இருப்பாரு. ஈரான் இஸ்ரேல் போற இப்ப நிப்பாட்டி வச்சிருக்காரு பாருங்க. தாய்லாந்து கம்போடியா பிரச்சனையும் நிப்பாட்டி வச்சிருந்தார். பட் திடீர்னு இப்ப புதுசா உருவாகி இருக்கு. அகைன் அந்த தாய்லாந்து கம்போடியா பிரச்சனையை முடித்து வைப்பதற்கு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வருவார்களா இல்லையா பொறுத்திருந்து பார்க்கலாம். காசா ஸ்ட்ரிப்ல பல இடங்களிலும் இன்னைக்கு இஸ்ரேல் அவங்களுடைய தொடர் தாக்குதலை நடத்தியிருந்தாங்க. இஸ்ரேல் ஹமாஸ் இஸ்ரேல் காசா பிரச்சனை முடிஞ்சிருச்சு, பீஸ் டீல் முடிஞ்சிருச்சு, அந்த 20 அம்ச கோரிக்கையில phase 2 phase 3 நடந்துட்டு இருக்கு. இந்த நேரம் ஏன் இஸ்ரேல் பெரிய ஒரு தாக்குதலை காசா பகுதியை நோக்கி சுட்டிருக்கிறார்கள் அப்படின்னு கேட்டா இல்ல அங்க இருக்கக்கூடிய இந்த காசா ஸ்ட்ரிப்ல இருக்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர் ஹமாஸுக்கு தீவிர சப்போர்ட்டரா இருக்காங்க. அவங்களுக்கான நிறைய உளவு வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே தான் இந்த தாக்குதலை நடத்தினோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் சொல்றாங்க. பட் ஹமாஸுக்கும் பாலஸ்தீன மக்களுக்கும் இது ஒரு பெரிய அடிதான். சொல்ல போனா இதற்கான எதிர்வினை இருக்கு இஸ்ரேல் அப்படின்னு சொல்ற அந்த எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறார்கள்.